இங்க ஒரு லெமனுக்குள்ள ஒரு தீய சக்தி இருக்கிறனால அதை அப்படியே ஸ்டிக்காலே நகர்த்தி ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ள போட்டு அடைச்சு அந்த பாட்டில தூக்கிட்டு போய் அந்த பாட்டில தூக்கி எறியறப்ப அந்த பாட்டில் ஒடிஞ்சு அதுல இருக்கிற லெமன் மறுபடியும் இவன் வந்த வண்டி சீட்லயே விழுந்துருது. இவனும் அது தெரியாம வண்டியை எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறான். வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா இவனுக்கு முன்னாடி அந்த லெமன் அந்த வீட்டுக்குள்ள கிடக்குது. இதனா பார்த்த அங்க உள்ள எல்லாருமே ஷாக் ஆகி பயப்படுறாங்க. இதனா பார்த்த அங்க உள்ள ஒருத்தவன் அந்த லெமனை தூக்கி வீட்டுக்கு வெளியே வீசிட்டு அந்த கதவை வேகமா சாத்திடுறான். அந்த லெமன் அந்த நேரம் பார்த்து அந்த வீட்டுக்கு வெளியே போன டெட் பாடி மேல விழுந்துருது. அந்த லெமன் விழுந்த அடுத்த செகண்டே அந்த டெட் பாடிக்கும் உயிர் வந்துருது. இதனா பார்த்து அங்க உள்ள எல்லாருமே அந்த பணத்தை கீழே தூக்கி போட்டு பயந்து ஓடிடுறாங்க. இந்த டெட் பாடியும் பொறுமையா நடந்து வந்து அவங்க வீட்டு கதவை தட்டும். இவனுங்களும் கதவை திறந்தா அந்த டெட் பாடியே உள்ள வந்து வீட்டுல இருக்கிற எல்லா சாப்பாடையும் போட்டு மொத்த சாப்பாடையும் அது ஒரு ஆள் சாப்பிட்டுட்டு இருக்கு. எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அது பாட்டுக்கு எழுந்து பொறுமையா நடந்து போய் அது படுத்திருந்த அந்த பாடையிலேயே படுத்துக்குது. அந்த பாடி மேல இருந்த அந்த லெமனும் மறுபடியும் தாவி தாவி அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து விழுந்துருது. இதனா பார்த்த இவனுங்களும் பயந்து போய் அந்த வீட்டை விட்டே வெளியில வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த தீய சக்தி லெமனை நம்ம ஏதாவது பண்ணணும்னு ஒரு சாமியார்கிட்ட போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அவருமே ஒரு பைய கொடுத்து விட்டுருவாரு. அந்த பையன் இவனுங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அந்த லெமனை எடுத்து ஒரு இடத்துல வச்சு அந்த பையில இருக்கிறத இந்த லெமனை சுத்தி போட்டு விட்டுறானுங்க. இந்த லெமனை சுத்தி இருக்கிறது இந்த லெமனை நகர விடாம பாத்துக்குது. இதனா பார்த்த இவனுங்களும் அந்த லெமன்ல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோன்னு பாட்டுனா போட்டு டான்ஸ்னா ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்படின்னா இருக்கிறப்ப அந்த வீட்லயே இருக்கிற ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒரு நாள் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து ரொம்ப தாகமா இருக்கேன்னு இந்த லெமனை எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிடுறான். இது மாதிரி என்னன்னே தெரியாம கேட்காம எடுத்து சாப்பிடுற உங்க ஃப்ரெண்ட் இருந்தானா அவனோட பேரை கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.